ராமநவமி என்னைக்கு வருது, எந்த நேரத்தில் பூஜை பண்ணணும், பூஜைக்கு என்னென்ன பிரசாதங்கள் பண்ணணுங்கிறத எளிய முறையில் சொல்ல போகிறேன். இப்போ தான் என் சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராமநவமி என்னைக்கு வருதுன்னா மார்ச் 27 வெள்ளிக்கிழமை தான் வருது. ரொம்பவே சிறப்பான நாள். இந்த நாளில் நம்ம காலையிலே எந்திரிச்சு நீராடிட்டு வீட்டில் ராமர் பட்டாபிஷேகம் படம் இருந்துச்சுன்னா அதுக்கு நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ராமர் சீதை இருக்கிற படமாக இருந்தாலும் சரி, அதை நல்லா அலங்காரம் பண்ணி பிரசாதமாக பானகம் இல்லைன்னா நீர்மோர் இல்லைன்னா ஏதாவது ஒரு பாயாசம் பண்ணி வைங்க போதும். இதுதான் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதனால் கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒன்று பண்ணி வைங்க. எல்லாம் பண்ண முடிஞ்சாலும் பண்ணி வச்சு காலையில் இந்த பூஜையை நீங்கள் மனசார பண்ணும்போது கஷ்டம் தீரும், குடும்ப ஒற்றுமை சேரும். பிரிஞ்சிருக்கிற குடும்பம் சேருவாங்க. கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறவங்க சேருவாங்க. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவாக இருந்தால் அந்த ஒற்றுமை பலப்படும். காலையில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பக்கத்தில் ஏதாச்சும் பெருமாள் கோயில் இருந்தால் அங்கே கண்டிப்பாக ராமர் சீதை சன்னதி இருக்கும், ராமர் சன்னதி இருக்கும், இல்லை ஹனுமன் சன்னதி இருந்தால் கூட போதும். அன்னைக்கு போய் அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் மனசார வேண்டிக்கோங்க. பயம் போயிடும், குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும், கணவன் மனைவிக்கு ஒற்றுமை கிடைக்கும். அதே மாதிரி எதிரிகள் தொல்லைகள் இருந்துச்சுன்னா அது தீரும். நம்மளுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவாகவே இருக்குதுன்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக மாறும். ரொம்பவே சிறப்பான நாள். இந்த மாதிரி எல்லா எளிமையான பூஜைகளையும் நம்ம பண்ண அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். இதில் எந்த ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. ஃபோட்டோவுக்கு நல்லா பூ போடுறீங்க, பூ போட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு எப்போவும் பண்ணுற மாதிரி தான் ஒரு விளக்கேற்றி ஒரு பானகம் இல்லைன்னா நீர்மோர், பாயாசம் பண்ண முடிஞ்சால் பாயாசம், ஒரு இனிப்பு பண்ணி வச்சு மனசார வேண்டிக்கோங்க. அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். வேலையில் வெற்றி கிடைக்கும். எல்லாமே சிறப்பாக நடக்கும். கண்டிப்பாக இந்த பூஜையை எளிமையான பூஜை தான். இதை என்னைக்கு வருதுன்னா மார்ச் 27 வெள்ளிக்கிழமை சேர்ந்து வர்றதுனால ரொம்பவே விசேஷம். கண்டிப்பாக இந்த வழிபாடு பண்ணி முழு பலனை பெறணும். இதே மாதிரி எளிமையான ஆன்மீக தகவலுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.